ரஜினி, அஜித் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மன்றங்களை கலைச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து உங்க பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க, நாங்கெல்லாம் கூத்தாடிங்க, எங்க பின்னாலாம் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணாருங்க. அடங்கோயால் நீங்களாம் அவ்வளோ நல்லவங்களாடா, அவ்வளோ அக்கறையா அவங்க ரசிகர்கள் மேல? அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் இவங்கெல்லாம் வளரல. அன்னைக்கு இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், தோரணம் கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், பாலாபிஷேகம் பண்ண ஆள் வேணும், இவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ரசிகர்களோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி தான் எல்லா ரசிகர் மன்றத்தையும் வளர்த்து வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. இனிமே அவங்க இவங்களுக்கு தேவை கிடையாது. இனிமே அவங்கள வச்சிருந்தா என்ன பிரச்சனை வரும்? ஒவ்வொரு மன்றத்திலையும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் எங்கேயா போய் வம்பிழுப்பான், அதை போய் தீர்த்து வைக்கணும். அப்புறம் மன்றத்துக்கு இவ்வளோ செலவாச்சு, அவ்வளோ செலவாச்சு கொடுன்னு கேட்பாங்க. செலவாயிட்டோம், அது உங்களுக்கு ஒத்துக்காது. அதனால அதையும் கட் பண்ணணும். ஒரே அடியா மன்றங்களை கலைச்சிடுறோம், எங்களுக்கு வந்து புகழ்